அண்மை செய்தி நில அபகரிப்புக்கு உடந்தையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தங்களது நிலத்திற்கு அருகில் உள்ள நிலத்தை வாங்கிய பொள்ளாச்சியை சேர்ந்த பிரேமா என்பவர் தங்களது நிலத்துக்கும் சேர்த்து பட்டா கோரியதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனை எதிர்த்து தாசில்தாரிடம் அளித்த புகார் வருவாய் அதிகாரிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்லதம்பி தலையிட்டதால் தங்களது நிலத்தை பிரேமாவுக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வழக்கில் திமுக எம்எல்ஏ நல்லதம்பியை எதிர்மனுதாரராக இணைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி எஸ் சவுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் நல்லதம்பியை இணைத்து புதிதாக மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இதனையடுத்து இந்த மனு குறித்து திமுக எம்எல்ஏ நல்லதம்பி பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.